வணக்கம் மக்களே. PM கிசான் திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 வருஷத்துக்கு நிதியுதவியா வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த திட்டம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஜனவரி 31க்குள்ள இதை முடிக்கணும், அப்பதான் இந்த ரூபாய் 2000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் அரசு நாட்டில் உள்ள நலிவுற்ற விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது. இன்று வரையில் இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 3.46 லட்சம் கோடிக்கு மேல் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுமார் 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு உதவி வருகிறது. PM கிசான் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் 18 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது. PM கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் ரூபாய் 2000 என்ற வீதத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் தான் தொகை வரவு வைக்கப்பட்டது. அதே போல இந்த வருடமும் பிப்ரவரி மாதத்தில் PM கிசான் திட்டத்தின் தவணை தொகை வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு PM கிசான் திட்டத்தின் நிதியுதவி பெற அரசு சில பதிவுகளை கட்டாயமாக்கியுள்ளது. அதாவது 2024ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் முதல் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடர்ந்து நிதி உதவி பெற விவசாயிகள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செயல்முறைக்கு அரசாங்கம் 2025ஆம் ஆண்டின் ஜனவரி 31ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. இந்த முயற்சி குறிப்பாக சில உரிமையை சரிபார்த்தல், மோசடியாக உரிமை கோரல்களை நீக்குதல் மற்றும் சலுகைகளை சரியாக நபருக்கு வழங்குதல் போன்ற காரணங்களுக்காக செய்யப்பட உள்ளது. விவசாயிகள் தங்கள் வசதிக்கு ஏற்ப பல்வேறு வழிகளை பயன்படுத்தி தங்கள் பதிவு செயல்முறையை முடிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் பதிவு பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, விவசாயிகள் அதிகாரப்பூர்வ போர்ட்டலை பார்வையிடுவதன் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். அத்தியாவசிய ஆவணங்களில் அவர்களின் நிலப்பதிவு, ஆதார் கார்டு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் ஆகியவை இருந்தால் போதும். எளிதில் பதிவு செயல்முறையை முடிக்கலாம். இரண்டாவது, பொது சேவை மையங்களையும் முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றாக விவசாயிகள் தங்கள் பதிவு செயல்முறையை முடிக்க எந்த ஒரு பொது சேவை மையத்தை வேண்டுமானாலும் பார்வையிடலாம். ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், நிலப்பதிவு ஆவணங்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்வது முக்கியமாகும். விவசாயிகள் பதிவு முறையின் கீழ் பதிவு செய்து பிரதம மந்திரி கிசான் யோஜனாவை தாண்டிய பல நீண்டகால நன்மைகளை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. இதனால் EKYC செயல்முறையை செய்ய வேண்டிய அவசியமில்லை. மேலும் பயிர் கடன்கள், காப்பீடு, பேரிடர் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த பதிவு அவசியமாகும். 19வது தவணை நெருங்கி வருவதால் விவசாயிகள் ஏராளமான நன்மைகளை பெற ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டத்தில் பதிவு முடிப்பது கட்டாயமாகும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.